மாதம் நான் வந்திருந்தேன். அப்போ அங்கிள் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. இந்த கர்ப்பத்தின் கணிக்கை எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் அமைதியாக தான் உட்காந்துருப்பேன். இந்த கர்ப்பத்தின் கனிக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்ப்பத்தின் கனியை பற்றி பேசினாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. உருந்து பரண்டுட்டு தான் இருப்பேன். ஏப்ரல் மாதம் வந்தேன், ரொம்ப முடியல. விடுதலை கிடைச்சியும் 4 மாதம் நல்லா இருந்தேன். திருப்பம் வந்துட்டு ஏப்ரல் மாதம் ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன். அவங்கக்கிட்ட போகும்போதே 10 பேர் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னால் போகவே முடியல. அவங்க முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கிளோடைய பாதப்படியில் நான் கீழே விழுந்த பிறகு அவங்க சொன்ன வார்த்தை மட்டும், இன்று காணும் எகிப்தியரை நீ என்றை காணாதிருப்பாய். என் மகள் இந்த மாதத்திலே கர்ப்பமாகி அவள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் அப்படி சொன்னாங்க. ஏப்ரல் மாதம் அந்த மாதமே கர்ப்பத்தின் கனி ஏசப்பா எனக்கு கொடுத்துட்டாரு. ப்ரைஸ் த லார்ட். என் பேர் ஜெனிட்டா. நாங்கள் பள்ளிக்கரணையிலேருந்து வரோம். கொஞ்சம் இயர்ஸாகவே அங்கிளோட ப்ரேயர் மீட்டிங்க்கு வருவேன். 2 சாட்சி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோவெல்லாம் ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் யூஜியில் வந்து எனக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனால் ஏசப்பா கிட்ட சொன்னேன், உம்முடைய சித்தம் ஏசப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு வாட்டியும் நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு நிறையா விஷயம் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம் எப்படி நம்ம ப்ரேயர் பிலீவ் பண்ணால் நடக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறையா நடந்திருக்கு. யூஜி படித்து வெளில வரும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எல்லா டீச்சர்ஸும் நான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நான் வெளில வந்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து. அதே மாதிரி பிஜியில் வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். என்னோடய ட்ரீம் காலேஜ் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருந்தது. அதுவும் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். கிடைக்காது கண்டிப்பாக, ஏன்னா நம்மளாம் தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சேன். அங்கிள்கிட்ட இங்கே மே மந்த் வந்து ப்ரே பண்ணும்போது உன்னை ஷைனிங் ஸ்டாராக கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ அன்னைக்கு என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ப்ரேயர் கால் பண்ணிவிட்டு நான் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூட என்னால் முடியல, அவ்வளோ பயந்தேன் நான். அப்போ இன்டர்வியூ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ப்ரே பண்ணாங்க. இந்த மாதிரி உன்னை நம்பாத, உன் கர்த்தரை நம்பு, உன்னோட இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட கண்களில் வந்து தயவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது போல் ஏசப்பா எனக்கு வந்து நல்ல காலேஜில் என்டர் ஆகிறதுக்கு கிருபை செஞ்சார். அதே மாதிரி இப்போது காலேஜில் என்டர் ஆகிட்டு எல்லோரும் சொன்னாங்க பெங்களூர் எப்படி போய் படிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணேன். ப்ரே பண்ணும்போது அங்கிள் மூலியமாக காலையில் நான் மே மந்த்லேருந்து 5 minutes டெய்லி காலையில் அந்த வீடியோஸ் வரும், அது பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு, மித்ததெல்லாம் கர்த்தர்கிட்ட கொடு, அவரை பார்த்து பாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து கர்த்தர் வந்து ஹெல்த்தியாக நல்லா அங்கே வச்சுருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 5:21 வாசிப்போமா? ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அவங்க அப்பாவுக்கு 162வது வயசில் தான் இந்த ஏனோக்கு பிறந்தான். விசுவாசத்தோடு காத்திருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட விசுவாசத்தின் பிள்ளை தான் இந்த ஏனோக்கு. ஆனால் இந்த ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அப்படின்னா ஏனோக்குக்கு 65 வயசாகியும் குழந்தை இல்லாமல் இருந்து 65வது வயசில் தான் இவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவனுடைய பெயர் மெத்துசலா. அல்லேலூயா. இவன் மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான. இது அடுத்த ரகசியம். சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன சும்மா எப்பவும் பரிசுத்தம்னு வாழ்றதுக்கு நான் என்ன சாமியாரா அப்படின்னு பேசுவாங்க. சில மனைவிமார்களே
புருஷன் நல்ல பரிசுத்தமாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, பேசாமல் நீ சாமியாராக போயிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறான். அதை பார்த்து சந்தோஷப்படுற பெண்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவு. ஆண்டவர்னு ஓடுறாரு, அதனால் அவர் நல்லது தான் செய்கிறாரு, அதனால் குடும்பத்தில் புண்ணியம் வரும். அப்படி இல்லை, அப்படியே நீ சாமியாராக போயிரு அப்படி நிறைய மனைவிமார்களுக்கு அந்த பரிசுத்தத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரோடு நடமாடுகிற அனுபவத்தை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அவன் அதுக்கு பிறகு இருந்த மீதி 300 வருஷங்களும் ஒரு குடும்பஸ்தனாக இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று ஆண்டவரோடு சஞ்சரித்துட்டு இருந்தான். அப்படின்னா நீ ஒரு குடும்பஸ்தனாக இருந்தாலும், நீ இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும், பிள்ளைகளை பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுதும் நீ ஆண்டவரோடு எப்படி சஞ்சரிக்க முடியும்? நீ குடும்பத்தில் உன் மனைவி பிள்ளைக்கு உண்மையாக இருந்தால் நீ ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதுக்கு அடையாளம் அதுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் குடும்பஸ்தனாக இருந்துட்டு ஆண்டவரோடு சஞ்சரித்தான் 300 வருஷம். எப்போ அந்த அற்புதமான ஆசீர்வாத பிள்ளை செல்வத்தை அவன் வாங்கினானோ அன்னைக்கு பிறகு லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் அவனுக்கு கிடச்சி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச். மீதி இருந்த பின் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த 65 வருஷத்துக்கு பிறகு, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கரெக்டாக இந்த வசனம் சொல்லுகிறது, மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் அப்பதான் அவன் ஆண்டவரோட சஞ்சரிக்கிறான். அழகா எழுதியிருக்கிறார் அந்த வசனத்தை. பின் மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம், அதுக்கப்புறம் 300 வருஷம் தான் இருந்தார். 300 வருஷமும் ஆண்டவரோடு சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று கொண்டிருந்தானா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில ஆண்களை சொல்கிற காரியம், நான் பரிசுத்தமாக வாழணுன்னா நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் பரிசுத்தமாக வாழ முடியும். இல்லை, நான் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணுன்னா 24 மணி நேரமாக ஆண்டவரோட சஞ்சரிக்கணுன்னா மனைவி பிள்ளை தொல்லை இல்லாமல் இருந்தால் தான் சஞ்சரிக்க முடியும். அப்படி நீ சஞ்சரிக்கிறது விசேஷம் இல்லை. பாடுகள் உள்ள மனைவி, பாடுகள் உள்ள பிள்ளைகளோடு குடும்ப பொறுப்பை பார்த்துக்கிட்டு நீ ஆண்டவரோட சஞ்சரிச்சேன்னா அதுதான் சாட்சி. எனவே தான் அவன் மரணத்தை காண்பதற்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு பிரியமானவன்னு சாட்சி கொடுத்தாராம். குடும்பத்தில் இருந்தான், மனைவியோடு இருந்தான், பிள்ளைகளோடு வாழ்ந்தான், ஆனால் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும்? நீ குடும்ப வாழ்க்கையில் சாட்சியை காத்துக்கிட்டாலே நீ ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதற்கு அடையாளம். அந்த சாட்சி இருந்தேன்னா நீ ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதுக்கு அடையாளம் தான். முன்னாடியெல்லாம் நான் யோசிப்பேன், ஊழியத்தில் டீப்பாக வர்றதுக்கு முன்னாலே நான் என்ன யோசிப்பேன்னா, ஏனோக்க மாதிரி 300 வருஷம் ஆண்டவரோட சுற்றுறதுன்றது நடக்காத காரியம். ஆண்டவரோட சஞ்சரிக்கிறது என்ன இருந்தாலும் ஒரு மனுஷன் தானே, அவன் ஆண்டவரோட அப்படி 300 வருஷம் சுற்றுறது இல்லைன்னா அவனுக்கு 100 வயசு இருக்குது, இல்லைன்னா 70 வயசு இருக்குது, 60 வயசு வரைக்கும் ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்தான். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆண்டவரோட பின்வாங்கலை, அவனோடு சஞ்சரிக்கிறான் அப்படின்றது ஆகிற காரியமா அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் உண்மையில் இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அது ரொம்ப ஆகிற காரியம். கண்டிப்பாக அது ஆகும். இன்றைக்கி நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், 3 பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன், மூத்த மகனுக்கு கல்யாணம் ஆயாச்சு, நான் மனைவியோடு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடிகிறது. சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய மகனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு நாள் என்கிட்ட ஒரு கார் பேரை சொல்கிறாரு, டாடி இந்த ஒரு காரை நமக்கு வாங்கினா நல்லா இருக்கும். அப்படி ஒரு கார் இருக்கா? எனக்கு தெரியவே தெரியாதுடா. அந்த வண்டி ரிலீஸ் ஆகி 6 வருஷம் ஆகுது டேடி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, எந்த உலகத்தில் இருக்கிறீங்கன்னு என்னையே கேட்குறான். இத்தனையும் கார் வியாபாரம் பண்ணவன், காரில் ஊர்னவன், காரில் என்னென்ன டெப்த் உண்டோ A to Z நல்லா தெரியும். அந்த மோட்டார் லைனில் வந்தவன் ஒரு கார் பேரை சொல்லி, இந்த கார் வந்திருக்கு, இதில் ஒரு கார் நம்ம வாங்கிடலாம் டேடி அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஒரு பேரை நான் கேட்டதும் இல்லை, அப்படி ஒரு காரை நான் கண்ணில் பார்த்த ஞாபகம் கூட எனக்கு கிடையாது. அவன் சொல்கிறான், எந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள், இந்த வண்டி வந்து 6 வருஷம் ஆகுதுன்னா. அப்போ தான் யோசித்து பார்க்குறேன், நம்ம எந்த ஊரில் இருக்கிறோம், ஆண்டவரோடு சுற்றிட்டு இருக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், ஆனால் ஆண்டவரோடு சுற்றிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் முடியும், சாத்தியம். அது முடியாது என்கிறது இல்லை. நான் ஒரு சாட்சி அவங்களுக்கு முன்னால் சொல்கிறேன், ஒரு குடும்பஸ்தனாக தான் இருக்கிறேன், அது சாத்தியம் என்று சொல்லுகிறேன். நம்ம மனசு வச்சு அது முடியும். நீ வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகிற இடத்துல உன்னுடைய சாட்சியை காத்துக்கிட்டா அது நீ தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு அடையாளம். நீ வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதை காத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறதுக்கு அடையாளம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சாட்சி, அந்த சாட்சி தான் நீங்கள் தேவனோடு சுலாவுகிற அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கும் காட்டி கொடுக்கும், ஆண்டவருக்கும் காட்டி கொடுக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தான் இவன் கேட்ட உடனே யோசிக்கிறேன், ஆமாம் கரெக்டு தான், நமக்கு உலகம் தெரியல. இப்போ எனக்கு நாட்டில் என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாது.
ஆனால் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற குடும்பத்துக்கு தேவையானது கரெக்டாக ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு. குறித்த நேரத்தில் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் சிறப்பாக நின்று ஆண்டவரை நடத்தி வச்சார். எல்லாம் நேர்த்தியாக செய்கிறாரு. பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ எல்லாம் அதன் பக்கத்தில் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இதை பிடிச்சிட்டு நீ குடும்பத்தை விட்டியனாலும் ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவன் ஆண்டவரோடு நடக்கிறதற்கு அருகதையற்றவன். உங்கள் மனைவியை நல்லா நேசிக்கணும், உங்கள் புருஷனை நல்லா நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். செய்துட்டு நீ ஆண்டவரோட நடக்கிறது தான் சாட்சி. வேதம் சொல்லுகிறது, தன் குடும்பத்தை விசாரிக்காதவன் சபையை விசாரிப்பது எப்படி? விசாரிக்க முடியாது. நீங்கள் தேவனோட சஞ்சரிச்சுட்டு பாருங்க, உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாம் கூட தேவனுடைய வார்த்தையாக இருக்கு. சிலர் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, ஐயா ரோட்டில் தான் ஒரு வாட்டி நான் உங்களை மீட் பண்ணேன், நீங்கள் வாக்கிங் போகிற இடத்துல தான் நான் மீட் பண்ணேன், நீங்கள் நடந்து போகும்போது நான் உங்கள்கிட்ட வந்தேன், நீங்கள் ஒரு வார்த்தை இப்படி சொன்னீங்க, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. எனக்கு அப்படி ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகமே இருக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு சில நேரங்கள் ஆஃபீஸ்லேருந்து நடந்து வருவேன், அந்த இடத்துல 2 பேர் வருவாங்க, 2 வீலரில் போகிறவங்க, டப்புன்னு நிறுத்தி ஐயா போகிறாரு அந்த இடத்துல வந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அந்த நேரத்தில் பாருங்கள், நம்ம ஆண்டவரோட நடக்கும் பொழுது வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்குறாங்க. எனக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண ஞாபகமே இருக்காது. ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது நீ யாரோடு பேசினாலும் அது ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கும். நீ யார் மேலே கை வைத்தாலும் அது ஆண்டவருடைய கரமாக இருக்கும். அதை என் வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்ணதுனால சொல்கிறேன், ஏனோக்கை போல நீங்களும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். வாலிப பிள்ளைகள் சஞ்சரிக்க முடியும், பெரியவர்கள் சஞ்சரிக்க முடியும், குடும்பஸ்தர்கள் சஞ்சரிக்க முடியும். குடும்பத்தில் உன் சாட்சியை காத்து கொள்வது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதற்கு அடையாளம். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவது ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதற்கு அடையாளம். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறது. மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார். அதே 5, 23, 24 சொல்கிற மொத்தமே இருந்தது 365 வருஷம். அதில் 300 வருஷம் ஆண்டவரோட சஞ்சரித்தான. ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தில் சொன்னதுபடி ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற ஆண்டவரை நோக்கி ஓடுவோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து அந்த விசுவாசிகள் பட்டியலில் ஒருத்தரை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அது நோவா. வாசிக்கலாம். எபிரெயர் 11:7 வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். யார் இந்த நோவான்னு தெரியுமா? நோவாவுக்கும் இந்த ஏனோக்குக்கும் என்ன உறவு தெரியுமா? நோவாவுடைய கொள்ளு தாத்தா தான் ஏனோக்கு. இப்போ ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான். இந்த மெத்துசலாவுடைய பிள்ளை தான் லாமேக்கு. லாமேக்கு யாரு? நோவாவுடைய அப்பா. அப்ப நோவாவுக்கும் ஏனோக்குக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த ஏனோக்கு நோவாவுடைய கொள்ளு தாத்தா. ஆமாம், அந்த மனுஷனிடத்துல காணப்பட்ட அந்த விசுவாசம் அப்படியே புள்ள வழியா வந்து பெராண்டிக்குள்ளால வந்துருச்சு. அல்லேலூயா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 28, 29 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போ. லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்குண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். இந்த நோவாவுடைய அப்பா பேரு லாமேக்கு என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லாமேக்கு யாருன்னா மெத்துசலாவுடைய பிள்ளை தான் லாமேக்கு. மெத்துசலா யாரு? ஏனோக்குடைய பிள்ளை. ஏனோக்குடைய முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை, தலைச்சன் பிள்ளை தான் இந்த மெத்துசலா. மெத்துசலாவுடைய பிள்ளை தான் லாமேக்கு. லாமேக்குடைய பிள்ளை தான் அருமையான நோவா. ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாச குடும்பம் அப்படியே வருது பாருங்க. சிலர் சொல்லுவாங்க அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கணும். சிலர் சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் அச்சடையாளமாக அவங்க பிள்ளைங்க உருவத்தில் மட்டும் இல்லை, குணத்தில் அப்படியே இருப்பாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு விசேஷித்த காரியம் என்னென்னா,
இன்னைக்கு எப்படி நோவா தன்னுடைய கொள்ளு தாத்தா போல விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றான, அவன் எனக்கு பிரியமானவன் சொல்லிட்டு ஆண்டவர் நோவாவுடைய கொள்ளு தாத்தாவாகிய ஏனோக்கை குறித்து சாட்சி சொன்னார். ஆனால் நோவாவை குறித்து என்ன சாட்சி சொன்னார்? இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாய் நீதிமானாய் கண்டேன். கொள்ளு தாத்தாவுக்கு பிரியமானவன், பேராண்டிக்கு நீதிமான். இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். சாட்சி சொன்னது யாரு? ஆண்டவர். அவங்க கொள்ளு தாத்தாவை பற்றி சாட்சி சொன்னது ஆண்டவர் தான் சாட்சி சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், உங்கள் பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். அப்படி சொல்லணும்னா விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்க வேண்டும். அந்த விசுவாச ஓட்டத்தில் ஒரு நாள் தொய்வு வரக்கூடாது. பிரச்சனைகள் வரும், ஆனால் விசுவாசத்தை விட்டு விலகிவிடக்கூடாது. இழப்புகள் வரும், விசுவாசத்தை விட்டு விலகிவிடக்கூடாது. நஷ்டங்கள் வரும், விசுவாசத்தை விட்டு விலகிவிடக்கூடாது. தோல்விகள் வரும், விசுவாசத்தை விட்டு விலகிவிடக்கூடாது. விசுவாசத்தை துவக்கின ஆண்டவர், முடிக்கிற ஆண்டவரை அப்படியே பார்த்துட்டு தேவனுடைய பிள்ளைகள் ஓடி போயிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த சாட்சிகள் எல்லாம் உயிருள்ளது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோவா தேவனுடைய எச்சரிப்பற்று பேழையை உண்டு பண்ணினான் விசுவாசத்தினாலே. ஆமாம், ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாருன்னா இது நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு இப்படி ஒரு பேழை பண்ண அந்த ப்ராஜெக்டை வயசான காலத்தில் ஆண்டவர் நோவாவிடத்தில் கொடுத்தார். நோவா போய் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ரொம்ப வயசாச்சு, இதை போய் நான் போய் எப்படி பண்ண முடியும், அதனால் இதை ஆல்டர் பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்தா அதை நிறைவேற்றுவதற்கு கிருபையை தருவார். ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். நோவா அப்படியே செய்தான். ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் பேழையை கட்டி முடித்தானா. இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசத்தினாலே நோவா பேழையை உண்டு பண்ணினான் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக. இன்றைக்கு உனக்கு இயேசுவே பேழையாய் வந்திருக்கிறார். அதை இன்னைக்கு நீங்கள் விசுவாசணும். உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு இயேசுவே உங்களுக்கு பேழையாக வந்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவதாக விசுவாசத்தினால வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். எபிரேயர் 11:9 வாசிப்போமா? விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே தங்கியிருந்தானாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நோவா பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தேவனோடு சஞ்சரித்தான் ஏனோக்கு. ஆனால் இவன் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை கண்டான். ஹல்லேலூயா. 100 வயசு ஆனதுக்கு பிறகும் அவனுடைய சரீரம் செத்ததற்கு பிறகும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் மேல் அவன் விசுவாசமாக இருந்தான். அதே போல சாராளுடைய கற்பம் செத்ததற்கு பிறகு கூட, அதை எபிரேயர் 11:12 வாசிப்போமா? விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்து பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணி முடியாத மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். விசுவாசத்தினால செத்துப்போன சாராளுடைய கற்பம் உயிர்ப்பிக்கப்பட்டது. விசுவாசத்தினால சரீரம் செத்துப்போன நிலைமையில், எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போன நிலைமையில் 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுப்பாருன்னு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். அதை நம்பினபடியினாலே தான் அவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் கற்பம் செத்துப்போன நிலைமையில் இருக்கலாம், கற்பத்தில் நிறைய வியாதிகள் இருக்கலாம், சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் இருக்கலாம். ஆனாலும் செத்துப்போன கற்பங்களை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பார். செத்துப்போனுடைய ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உயிரடையும். செத்துப்போனுடைய தொழில் மறுபடியும் உயிர் பெறும். செத்துப்போன உன்னுடைய படிப்பு மறுபடியும் உயிர் பெறும். இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி? இன்னைக்கு உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பேஸ் பண்ணி இந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பம் துக்கங்கள் எங்கள் நெருக்கி ஏவும் பொழுது, ஒத்தாசை தருகிற ஆண்டவரை நோக்கி பார்த்தால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருமப்பா. இதுதான் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி என் பிள்ளைகள் பிரயாணப்படுகிற நல்ல அனுபவங்களை என் பிள்ளைகளுக்கு தாரும். அதன் நிமித்தம் விசுவாசத்தினாலே எப்படி நோவா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க பேழையை உண்டு பண்ணினானோ,
அதே போல இவருடைய குடும்பத்தை பாதுகாக்கிற இயேசுவை இவர்கள் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள என் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரிக்க உதவி செய்த தெய்வமே, இங்க இருக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை டிவியிலே கேட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால பாதுகாக்கப்படும்படி, மரித்து போன உறுப்புகள் உயிரோடு எழும்பும்படிக்கு இயேசுவோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை என் பிள்ளைகளுக்கு தருவீராக. செத்துப்போனுடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் உயிர் அடைவதாக. ஏனோக்கு மரணத்தை காணாதிருந்தது போல இவருடைய சரீரத்தில் உள்ள செத்துப்போன உறுப்புகள் மரணத்தை காணாதபடி மங்கி எரிகிற இவருடைய திரிகளையும் ஜீவனையும் ஆண்டவர் பாதுகாப்பீராக. அவன் நல்ல பொறுப்புள்ள ஒரு புருஷனாகவும் பொறுப்புள்ள தகப்பனாகவும் இருந்து ஆண்டவரோடு சஞ்சரித்தது போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மனைவிக்கு பொறுப்புள்ள புருஷனாகவும் பிள்ளைகளுக்கு பொறுப்புள்ள தகப்பனாகவும் இருந்து ஆண்டவரோடு சஞ்சரித்து சாட்சியாய் வாழ, தேவனோடு நடக்க, இயேசுவோடு நடக்க இவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக. இயேசுவை நோக்கி நடக்கிற அனுபவம் இவர்களுக்குள்ளே உண்டாவதாக. இயேசுவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை ஏனோக்கை போல இவர்களுக்கு கிடைப்பதாக. குடும்பத்தில் சாட்சியை காத்து கொள்வார்களாக. மனைவியை அடித்த புருஷனுடைய கரங்கள் இனி அணைக்கிற கரங்களாய் மாறட்டும். புருஷனிடத்தில் எதிர்த்து பேசியுடைய மனைவியுடைய நாவு இனி ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறதாய் மாறட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருப்பார்களாக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையும் பெற்றானே. வாக்குத்தத்தம் பண்ணின வேலையை விசுவாசத்தினாலே என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கான விசா குடியுரிமையை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை செல்வங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சந்ததி சந்தானம் உண்டாகும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தடைப்பட்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நேர்த்தியாய் நிறைவேறுவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்திலே ஒரு குடும்பஸ்தனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்ததை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீதும் இவருடைய சந்ததி சந்தானத்தின் மீதும் தங்குவதாக. இவர்கள் விரும்பி வந்தது அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நடத்தும். இயேசுவை நோக்கி நடக்கிற அனுபவங்களுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் திருப்பப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.